13 வயசுல சிறுமி தூக்கிட்டு தற்கொலை, +2 மாணவி தற்கொலை, கல்லூரி மாணவி தற்கொலை, இப்படி செய்திகள் இப்பெல்லாம் அடிக்கடி வருது. பெற்றோர் ஷாப்பிங் கூட்டிட்டு போகலன்னு ஒரு சிறுமி தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா. இது கடந்து போகும் செய்தியோ, கோபமா சமூக வலைத்தளங்கள்ல 4 ஸ்டேட்டஸ்கள் போட்டுட்டு நகர்ந்து செல்லும் பிரச்சனையோ இல்ல. ஒவ்வொரு வீட்ல இருக்கும் 2K எனப்படும் 21ஆம் நூற்றாண்டு குழந்தைங்க மீது கவனம் செலுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்குது. பெற்றோர்கள் மட்டும் இல்ல, ஆசிரியர்களும் நண்பர்களாக வேண்டிய காலம் இது. இந்த காலத்து டீனேஜ் குழந்தைங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் அவங்களுக்கு விரல் நுனியில காமிச்சு அறிவு கொடுக்க தயாரா இருக்குது. இப்படிப்பட்ட காலகட்டத்துல பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல்றதெல்லாம், உங்களுக்கு என்ன தெரியும், ஒழுங்கா ஸ்மார்ட் போனை கூட யூஸ் பண்ண தெரியாது, அதுக்கே என்கிட்ட தான் ஹெல்ப் கேக்குறீங்க, இதுல நீங்க எங்க எனக்கு அறிவுரை சொல்றது, அப்படிங்கிற மனநிலையத்தான் உங்க மனசுல உருவாக்கி இருக்குது. அதனால நாம அவங்களுக்கு சரி சமமா உட்கார்ந்து நட்பாக தகவல் பரிமாற்றம் போலதான் சொல்லணுமே தவிர, ஆலோசனையோ அறிவுரையோ சொன்னா காதுல வாங்கவே மாட்டாங்க. ஆனா இது திடீர்னு ஆரம்பிக்கிறதும் பிரச்சனை தான். 13 வயசு வரைக்கும் அவங்கள அப்படியே விட்டுட்டு 14-15 அவங்கள பார்த்து நீ இதை செய்யாத, நீ இப்படி செய்யணும் துவங்கினா பிரச்சனை தான். சின்ன வயசுலயே அவங்க கிட்ட குடும்ப சூழல், அப்பா வேலையில உள்ள பிரச்சனைகள், அப்பாவால இவ்வளவுதான் செலவு செய்ய முடியும் அல்லது குடும்ப வருமானம் இவ்வளவுதான், இத மீறி போனோம்னா நம்மளால சமாளிக்க முடியாது அப்படிங்கிற தகவல்கள் துவங்கி சின்ன சின்ன சென்சிட்டிவான விஷயங்களையும் பேச தொடங்கணும். எல்லாத்துக்கும் மேல கடவுள் நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்து, என்ன வந்தாலும் கடவுள் நம்மளை காப்பாத்துவாருங்கிற உறுதியை கொடுத்து வளர்க்கணும். முக்கியமா நம்ம உயிரை நாம எடுக்க நமக்கு உரிமை இல்லைங்கிறதையும் சொல்லி வளர்க்கணும். கடவுள் குழந்தைகளை வளர்க்கிற பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்காரு. அவங்கள கவனத்தோடும் பொறுப்போடும் கடவுள் பயத்தோடும் வளர்ப்போம். நல்ல தலைமுறையை உருவாக்குவோம்.